ஸோ கைஸ் நீங்கள் லாங் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த சஃபாரி லக்கேஜ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 காம்போவில் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 3 சஃபாரி நான் வந்து ஒரு பேக் வந்து நடுவில் மிட் ரேஞ்ச் சைஸில் இருக்கிறதுல எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரெயினில் கிளம்புறதுக்காக இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 5:30க்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி நான் வந்து சென்ட்ரல் வந்துட்டேன். என் தங்கச்சி வந்து என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துருந்துச்சு. இல்மூர் இந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு லைட்டாக எமோஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ஹோம் ட்ராவல் பண்ண போகிறேன். 1500 கிலோமீட்டர். திஸ் ட்ரெயின் இஸ் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் டொரண்டோ சென்னை சென்ட்ரல் டு டெல்லி போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் தான் இருக்கிறதுலே வந்து கம்மியான ஸ்டேஷன் வந்து கவர் பண்ணோம். அரௌண்டு 1800 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோடய ட்ராவல் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மணி நேரம். ஸோ ட்ரெயின் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து கிடைக்காது, இட்லி அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெட்டும் ஆம்லேட்டு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பிளாட்ஃபார்ம் வெண்டர்கிட்டே வாங்கியாச்சு. இட்லி, சாம்பார், வடை சாப்பிட்டு பார்ப்போம். 50 ரூபா இதோட ப்ரைஸு. சாம்பார், சட்னி, தென் வந்து இட்லி, 2 இட்லி, வடை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹசரத் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் டு டெல்லி போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து ஓவராலாக ஒரு 6 ஸ்டேஷனாக நிற்கும். அதனால தான் இந்த ட்ரெயின் வந்து லிமிட்டடாக வந்து புக் பண்ணேன். இந்த ட்ரெயின் வந்து காலைல 6:30 மணிக்கு வந்து சென்னை சென்ட்ரலில் எடுத்து நைட்டு 8:40க்குலாம் வந்து நாக்பூர் வந்து போயிடும். டெல்லி வந்து 10 o'clock சம்திங் அந்த மாதிரி வந்து போகுது. நான் வந்து 3 ஏசியில் தான் புக் பண்ணியிருந்தேன். வித்தவுட் ஃபுட்டு வந்து 2100 rupees வந்து டிக்கெட்டு. இது என்னன்னா கம்மியான ஸ்டேஷன் நிற்கிறதால இந்த ட்ரெயின் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு ரீச் த டெஸ்டினேஷன் இந்த லிமிட்டட் டியூரேஷன். ஃபுட் எப்படின்னு தெரியல. நான் சென்னையிலே வந்து ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டேன். பட்டு ட்ரெயினோட க்ளீன் நீட்னஸ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெஸ்ட் ரூம் நல்லாயிருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே அண்ட் ஃபைன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஏசி ட்ரெயினில் வந்து ஒரு லாங் ட்ராவல் வந்து பண்ணுறேன். ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யாராச்சும் உள்ளே வருவாங்க அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ட்ரெயின் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ க்ளீன் வைஸும் ஹைஜீனிக் வைஸும் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி வந்து செம்ம கூலிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ மறக்காமல் பிளாங்கெட் வந்து வாங்கிக்கோங்க. உங்களோட பெட்ஷீட் பிளாங்கெட் வந்து தருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் வந்து ஆந்திரா அண்டு தெலுங்கானாவில் தான் அதிக நேரம் ட்ராவல் ஆச்சு. க்ளீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மாப் போட்டு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த ட்ரெயினில் விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ஸ்னீக்கர் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ 70 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் வந்து 12 to 12:10 10 நிமிஷம் வந்து விஜயவாடாவில் வந்து நிற்கும். ஸோ ட்ரெயினில் வந்து கொடுக்குற லஞ்ச் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து நியரஸ்ட்டு கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லஞ்ச் வேணுமோ ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு 11 o'clock ஆர்டர் போடுங்க. அப்போ தான் 12 o'clock 12:10க்குலாம் ரீச் ஆகும். நான் 11:30க்கு ஆர்டர் போட்டேன். ஸோ சாப்பாடு என்ன ரீச் பண்ண முடியாமல் ஷிப் ஆகிடுச்சு. ஸோ நான் வேறு வழி இல்லாமல் ஐஆர்சிடிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ரெண்டுமே அவைலபிளாக இருந்தது. ஹைஜீனிக்காக வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃப்ளஷுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அழுத்திங்கன்னா ஃப்ளஷ் வந்து ஒர்க் ஆகும். சூப்பராக இருக்குல்ல. தென் வீட்டில் இருக்க மாதிரி ஷவர்லாம் கூட இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ விண்டோ சீட் கிடச்சதால எனக்கு என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேபின் என்ட்ரன்ஸ்லேயே இருந்ததால் இந்த ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா டப்பு டப்புன்னு கதவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட்டு விண்டோ சீட் இருந்ததால் சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த வியூ வந்து ஃபுல்லாகவே ஆந்திரா அண்ட் தெலுங்கானா பார்டரில் வந்து எடுத்தது. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. தண்ணி ஒன்றும் நல்லா இருக்கும். ஆனால் தண்ணியே இல்லை, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. கிருஷ்ணா ரிவர் விஜயவாடா கிட்ட விசாகப்பட்டினம்கிட்ட. டீ, தயிர், கர்டு, சாஸு,
ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சப்பாத்தி, இதில் வந்து குருமா சப்பாத்திக்கு, இது வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து சாம்பார் லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் இங்கே வந்து கேர்டு கொஞ்சம் காரம் எதுவுமே இல்லை, சாப்பிட்ருக்கு. ஸோ கைஸ், நான் ஃபீல் பண்ணது என்னன்னா 200 ருபீஸ் இந்த ஐஆர்சிடியில் வந்து மீல் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆவரேஜாக இருந்தது 200 ருபீஸ்க்கு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நியரஸ்ட்டு ஸ்டேஷனில் எந்த ஹோட்டல் அவைலபிளாக இருக்கோ அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிடுங்க. டைம் வந்து 4:37. ரொம்ப நேரமாக தெலுங்கானாக்குள்ளாரையே கிராஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ தெலுங்கானா பார்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகி நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடுவோம். ஸோ ஐஆர்சிடியில் வந்து காஃபி, டீ ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த காஃபியோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. லைட்டாக சுடு தண்ணி கூட பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி திங்ஸ்லாம் கீழே இருக்க டஸ்ட்டெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பெனாயில் அந்த மாதிரிலாம் போட்டு மாப் போட்டு க்ளீனாக தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு இந்த ட்ரெயினு. நம்ம ட்ரெயின்னாலே இதாக இருக்கும், யாராச்சும் உள்ளே வருவாங்க அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்க. பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கம்மியான ஸ்டேஷன் நிற்கிறதால. ரீச்டு மகாராஷ்டிரா பல்லாரி. இங்கே வந்து 5 மினிட்ஸ் தான் அந்த ட்ரெயின் நிற்கும். அது வந்து நாக்பூர் தான் அந்த ட்ரெயின். கரெக்டாக 5:50 ஆகுது இங்கே ரீச் ஆகிறதுக்கு. 5 மினிட்ஸ் நிற்கும். ஸோ திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்து டக்குன்னு போய் வாங்கிக்கணும். மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்து 200 கிலோமீட்டருக்கு எடுத்து தான் அடுத்த ஸ்டாப்பு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இங்கே மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இங்கேயோ ட்ரெயின் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இல்லையா இல்லை பார்க்கலையே தெரில. ஸோ பல்லாரி 5 மினிட்ஸ் வந்து ட்ரெயின் நின்றுச்சு. ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. பல்லாரி இஸ் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இன் மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிரா பார்டர் தான் பல்ஹாரி. டைம் வந்து இப்போது 6:54. இன்னொரு 1 ஹவரில் வந்து நாக்பூர் வந்து ரீச் ஆகிடும். ஏசிலே போயிட்டுருக்கிறதால இதாக இருக்குது. ஸோ இஸ் நாக்பூர் இஸ் த மிடில் ஆஃப் த இந்தியா. இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி எல்லா ட்ரெயினும் ஜங்ஷன் வந்து மீட் ஆகிற இடம். ஸ்டில் 20 மினிட்ஸ் மோர் நாக்பூர் வந்து ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில, ரூம் போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. கோயிங் டு கம்ப்ளீட் 8:45க்கு 8:21 ஆகுது. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இங்கே மேலே தெரியுது பார்த்துங்க, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பேக்கில் இருக்க பெட்ஷீட்டு, தென் மேலே பிளாங்கெட்டில் இருக்க பெட்ஷீட்டு, அப்புறமேட்டுக்கு ஐஆர்சிடிசி வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ ப்ளக் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கும். சார்ஜ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டுக்கலாம். வந்தே பாரத். ஸோ கைஸ், ஃபைனலி ஐ ரீச் நாக்பூர் அட் 8:40. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாக்பூரை சேர்ந்தவங்க. அவங்க சென்னையில் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. இந்த பையன் பேர் ரித்தீஷ். அவங்க அப்பா வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க சென்னையில் வந்து அவனுக்கு ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லிவர் ப்ராப்ளம், கிட்னி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டூ மெனி காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. 1 lakh கிட்ட 2 lakh 2 டேஸில் வந்து செலவாயிடுச்சு. ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாதெல்லாம் ரிட்டர்னு இங்கே நாக்பூருக்கே வந்து எய்ம்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் த ஒன் ஆஃப் த குட் சோல். தே ஹெல்பிங் டூ மெனி திங்ஸ் ஃபார் மீ. அவங்க வந்து அவங்க கார்லேயே கொஞ்சம் தூரம் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கேப் புக் பண்ணி தந்து, யூ ஆர் கம்மிங் டு நாக்பூர் ஃபஸ்ட் டைம், நீங்கள் வந்து நாக்பூர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூட்லாம் சொல்லி எனக்கு கேப் கரெக்டாக புக் பண்ணி தந்தாங்க. சென்னையில் மட்டும் நல்லவங்க இல்லை, மற்ற ஏரியாலேயும் நல்லவங்க இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தட் ஃபேமிலி. உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தால் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வந்து நல்லபடியாக கம்மி ப்ரைஸில் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக நாக்பூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ சென்னையில் மட்டும் நல்லவங்க இல்லை, இங்கேயும் நல்லவங்க இருக்காங்க. ட்ரெயினில் வந்து என் கூட ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணாங்க. அவங்க ஓன் காரில் வந்து என்னை கொஞ்சம் தூரம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு கேப் புக் பண்ணி தந்து, நான் இப்போ அந்த கேப்பில் தான் ரூம் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாக்பூர் வர, உனக்கு எது தெரியாது, ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்னால் கேளு, எல்லாத்தையும் அப்ளீஸ் பண்ணாங்க. நாம் வந்து நார்த்னாலே கொஞ்சம் அப்படி இருக்குது, டேஞ்சராக இருக்குது அப்படிலாம் நினச்சிட்ருக்கோம். பட் இங்கேயும் கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்க. ஸோ இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். இப்போது இன்னொரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். ஸோ
ஸோ நாக்பூர் ஆல்சோ லுக் லைக் சென்னை, சேம் டிஃப்ரென்ஸ் எதுவும் நம்மளுக்கு தெரியல, நல்லா தான் இருக்குது க்ளீன் அண்ட் நீட்டாக.